இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஹெல்த் டிப்ஸ் தான் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், அத்திக்காயை எப்படி செஞ்சு சாப்பிட்ருக்கீங்க? நான் சொல்ற டிப்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு உபயோகமா இருக்கும். ஆமாங்க, அத்திக்காயில இல்லாத ஊட்டச்சத்துக்களே கிடையாதுங்க. எல்லா தாது உப்புக்களும் எல்லா வைட்டமின்களும் அதுல நிறைய இருக்கு. அத்திக்காயை நீங்க எப்படி சாப்பிடணும்னா, வெளியில கூர் கட்டி விற்பாங்க, 10 ரூபாய் 20 ரூபான்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி கூரா வாங்கிக்கோங்க. அத்திக்காய் என்ன பண்ணணும், க்ளீன் பண்ணணும். மேல அந்த காம்பு பகுதியை கட் பண்ணிட்டு ஆஞ்சிட்ட பிறகு அதை மஞ்சள் தூள் போட்ட தண்ணியில கழுவி அது குக்கர்ல போட்டு நேற்று இரவே ஊற வச்ச எல்லா தானியங்களையும் ஊற வச்ச கொட்டையும் போட்டுக்கலாம். இல்லைன்னா வேர்க்கடலை, ராஜ்மா, பச்சை பட்டாணி, அப்புறம் முழு கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை, இப்படி அதையும் சேர்த்து நேற்று இரவே ஊற வச்சிருந்தா அதையும் போட்டு இந்த அத்திக்காயை நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதோட சேர்த்து குக்கர்ல ஒரு விசில் போட்டு இறக்கிட்டோம்னா அந்த வடிச்ச தண்ணியை எடுத்து ரசமும் வச்சுக்கலாம். இல்லைன்னா நான் என்ன பண்ணேன்னா, இன்னைக்கு கீரையை ஆஞ்சு வச்சு கீரை குழம்புக்கு ஏற்ற அந்த தண்ணியாக அதுல நான் வச்சுட்டேன். அதனால அந்த தண்ணியை கொண்டு நான் கீரை குழம்பு சமைச்சிட்டேங்க. இப்போ அந்த சுண்டல் இப்போ எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை காஞ்ச மிளகாய், பூண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டு தாளிப்பு வேலையெல்லாம் செஞ்சு அதை சுண்டல் பக்காவா ஒரு சுண்டல் மாதிரி செஞ்சுட்டேங்க. பிள்ளைங்களுக்கு லஞ்சும் கட்டி கொடுத்துட்டேன் பாருங்க. கீரை குழம்பு, சாதம், உருளைக்கிழங்கு வறுவல், இந்த எல்லா தானியங்களோடு போட்ட இந்த அத்திக்காய் சுண்டல் பிரமாதமா நான் அதை கொடுத்து அனுப்பியிருக்கேன். இன்னைக்கு ஒரு ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும் அப்படின்றதுனால மாதுளம் பழத்தையும் பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கிறேன். இன்றைக்கு முழுமையான ஒரு ஆரோக்கியமான ஊட்டச்சத்து உணவை குறித்து உங்களுக்கு ஒரு பதிவு போட்டிருக்கேன்.